டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃப்ரெட்ரிஸ்கே கிரீன்லாந்து பெண்கள் கிட்ட பொது மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவங்க நாட்டின் அதிகாரத்தின் கீழே இருந்தப்ப கிரீன்லாந்து பெண்களுக்கு அவங்க ஒப்புதல் பெறாமலேயே கருத்தடை சாதனங்கள் பொருத்தியதுக்காக தான் வருத்தம் தெரிவிச்சு அவர் இப்ப மன்னிப்பு கேட்டிருக்காரு. 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில கிரீன்லாந்து காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டாலும் அந்த நூற்றாண்டின் இறுதி வரைக்கும் சுகாதார சேவைகளை டென்மார்க் தான் நிர்வகிச்சது. கிரீன்லாந்தின் மக்கள் தொகை அதிகரிக்காம தடுக்கிற நோக்கத்துல கருத்தடை சாதனங்கள் பரிந்துரைக்கப்பட்டுச்சு. ஆனா பெண்களினுடைய ஒப்புதலை பெறாமலேயே வலுக்கட்டாயமா இந்த சாதனங்கள் பொருத்தப்பட்டுச்சு. குறிப்பா 1966 இருந்து 1970 வரைக்கும் ரொம்ப அதிக அளவுல இது நடந்துச்சு. அதுக்கப்புறமா பல ஆண்டுகள் கழிச்சு வழக்கும் பதிவு செய்யப்பட்டுச்சு. விசாரணை தொடங்க இன்னும் பல 10 ஆண்டுகள் ஆச்சு. ஒரு வழியா 2025ஆம் ஆண்டு விசாரணை முடிஞ்சு செப்டம்பர் மாசம் அறிக்கை வெளியாச்சு. 143 பெண்கள் தொடர்ந்த இந்த வழக்கு பல கொடுமைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. 13 வயசு சிறுமிக்கு கூட கருத்தடை சாதனங்களை பொருத்தி இருந்தாங்க. இதனால வலி, இரத்தப்போக்கு, நோய் தொற்று, நிரந்தர மலட்டுத்தன்மை இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் ஏற்பட்டுச்சு. இது காலனியாதிக்க கொடுமையின் ஒரு இருண்ட அத்தியாயம். இனியுட் பழங்குடியின பெண்களின் உடல் உரிமைகளை பறிச்ச மனிதாபிமானமில்லாத செயல். இதன் பொருட்டுதான் டென்மார்க் பிரதமர் பகிரங்கமா இப்ப மன்னிப்பு கேட்டிருக்காரு. பெண்கள் தொடர்பான இந்த மாதிரியான இன்னும் நிறைய கான்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.